ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்தோஷ். இதான் செகண்ட் எபிசோட். இந்த உலகத்தில் நிறைய போக்கனிமான்ஸ் இருக்குது, நிறையா போக்கனிமான் டைப்ஸ் கூட இருக்குது. ஃபயர் டைப், வாட்டர் டைப், கிராஸ் டைப், டார்க் டைப், லெஜெண்டரி டைப், நார்மல் டைப், பாய்சன் டைப், டிராகன் டைப், ஃபைட்டிங் டைப், எலக்ட்ரிக் டைப், இன்னும் எத்தனையோ டைப்ஸ் இருக்குது. அந்த மர்மமான சயின்டிஸ்ட் அந்த உலகத்தையே மாற்றி எல்லாரோட கனவுகளையே மாற்றினவர். என்னோட கனவு நான் போக்கனிமான் மாஸ்டர் ஆகணும். ஆனால் சில பேரோட கனவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா போக்கனிமான்ஸும் பிடிக்கணும் அப்படின்னு கனவு இருக்கும். எல்லா லெஜெண்டரி டைப் போக்கனிமான்ஸும் பிடிக்கணும். இல்லைனா ஒரு மிகப்பெரிய டிராகன் மாஸ்டர் ஆகணும். இல்லைனா ஒரு சாம்பியன், இல்லைனா ஒரு சிறப்பான ஜிம் லீடர் ஆகணும். நான் என்னோட ட்ரீம் எப்போவுமே போக்கனிமான் மாஸ்டர் ஆகணும். இந்த எபிசோட சப்டைட்டில் முதல் நண்பனும் முதல் சண்டையும். அப்புறம் இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்னோட மாமாவும் அத்தையும் இன்னும் 2 புது கேரக்டர்ஸும் சென்னையில இருந்து மதுரைக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு புது கேரக்டர், ஒரு குட்டி குழந்தை, அவ பேர் ஷாலினி. அந்த இன்னொரு புது கேரக்டர் யாருன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூர்யா. அவங்க இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அப்புறம் I am waiting. ஏய் சந்தோஷ், நான் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. ஏய், தேங்க்யூ ஷானா. ஓகே, ரூம்குள்ளே வராத, உனக்காக ஒரு gift செய்கிறேன். ஓகே, நான்லாம் வர மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு சந்தோஷ் லைட்டாக ஷானா ரூம்குள்ளே எட்டி பார்க்குறான். உட்காந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்த ஷானா திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறா. ஹேய் சந்தோஷ், நீ இப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். இல்லை, பார்த்த எனக்கு தெரியும். என்ன நீன்னு வளர்ற? நான் அப்பெல்லாம் ஒன்றும் பார்க்கல. என்னது பார்க்கலையா நீ? ஆமாம், நான் பார்க்கல. அப்புறம் சந்தோஷ் அவ ரூமுக்கு போயிட்டான். ஷானா அவ ரூமுக்கு போய் ஏதோ கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிஃப்ட் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் சந்தோஷ் போய் ஷானா ரூமில் எட்டி பார்க்குறா. ஷானா மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறா. சந்தோஷ் அவ ரூமுக்கு ஓடி போய் கதவை பூட்டிட்டான். அப்புறம் ஷானா வெளியே வரா. அம்மா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? சந்தோஷ் வெளியே வந்து ஷானா ரூம்குள்ளே போகிறான். அங்கே அந்த டெஸ்கில் கிஃப்ட்டு ரெடியாக இருந்துச்சு. சந்தோஷ் அந்த கிஃப்ட் பாக்ஸை தூக்கிட்டு வெளியே போகிறான். வெளியே போய் அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்த உடனே அதுலேருந்து ஒரு பஞ்சிங் க்ளவுஸ் பறந்து வந்துச்சு. அந்த க்ளவுஸ் அவனே குத்திருச்சு. அது குத்துல சந்தோஷ் பறக்கிறான். பின்னாடி ஷானா வேற கதவை திறந்து விட்டுருச்சு. வீட்டை விட்டு வெளியே போய் பறந்து போய் கீழே விழுக போகிறான். திடீர்னு அங்கே 2 பேரோட கால் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தா சென்னையிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க தான் மாமா, அத்தை, ஷாலு, சூர்யா. என்னடா சந்தோஷம், வீட்டுக்கு வந்த உடனே காலில் வந்து விழுகிற. அப்புறம் கேட்குங்க. என்னது? நான் ஏன் உன் காலில் வந்து விழுகணும்? நல்ல வரவேற்பு சந்தோஷ். அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, எல்லாரும் டயர்டாக இருப்பீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் பார்ட்டி இருக்குது. வாவ், சூப்பர் மாம். கேக் உங்கள் டேடி ஈவினிங் வாங்கிட்டு வருவாங்க. ஓகேம்மா. அப்புறம் மாமா, எனக்கு இந்த போக்கனிமான். ஓ, நீ சூஸ் பண்ணிட்டியா? எந்த போக்கனிமான் சொல்லு. அது நான் சூஸ் பண்ணது ஒரு காக். ஆமாம், நான் சேவலை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது, நீ காக் சூஸ் பண்ணிருக்கியா? அது ஒரு தப்பான சாய்ஸ். அப்படியா? அப்போ நீ என்ன சூஸ் பண்ண? நான் அவன் சூஸே பண்ணல சந்தோஷ். என்னது? ஆனால் அவன் போக்கனிமான் வச்சிருக்கானே. எந்த போக்கனிமானும் அவன் சூஸ் பண்ணல, ஆனா பிடிச்சான். அப்படின்னா நீ என்னென்ன போக்கனிமான் வச்சிருக்க சூர்யா? நான் ஒரு மவுண்டன் டைப் ஸ்னேக்கை பிடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஒரு டாங்கியை பிடிச்சிருக்கேன். சந்தோஷ் விழுந்து சிரிக்கிறான். இது மட்டும் நல்ல சாய்ஸா சூர்யா? ஏய், சின்ன பையனோட கோபமான மூஞ்சிய பாரு. ஏய், என்ன? ஏய், சரி சண்டை போடாதீங்க. இந்தா சந்தோஷ், உன்னோட சேவலை வந்துருச்சு, வாங்கிக்கோ. வாவ், 2வது தடவை நான் இந்த அனிபாலை தொடறேன். ஓகே, இப்போ நான் உனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தர போறேன். என்னது, நீங்கள் லெசன் எடுக்க போறீங்களா? ஆத்தாடி, அப்போ நான் இங்கே இருந்து போயிடுறேன்ப்பா. ஏய், எங்கடா ஓடுற?
அவனை விடு சந்தோஷ், நீங்க வா. நல்லா கேட்டுக்கோ, ஃபர்ஸ்ட் போக்கனிமான் கொடுத்தா இதெல்லாம் சொல்றது எங்களோட கடமை. ஓகே, ஆரம்பிக்கலாம். மொத்தம் இந்த உலகத்துல 3 அனிபால்ஸ் இருக்கு. ஒரு நார்மல் அனிபால், ஒரு கிரேட் அனிபால், ஒரு மாஸ்டர் அனிபால். இந்த 3த்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா கேச்சிங் பர்சன்டேஜ் தான். நார்மல் அனிபாலுக்கு 50%, கிரேட் அனிபாலுக்கு 75%, மாஸ்டர் அனிபாலுக்கு 99.9%. ஆ என்ன 99.9% தான். அப்புறம் இந்த உலகத்துல நிறைய போக்கனிமான்ஸ் இருக்கு. நிறைய இது வானத்துல இருக்கும், நீர்ல இருக்கும், லேண்ட்ல கூட இருக்கும், ஏன் நெருப்புல இருக்கும். உனக்கு எந்தெந்த போக்கனிமான் வேணுமோ எது வேணா புடிச்சுக்கலாம். ஆமாம். அப்புறம் நீ சண்டை போடுறதுல ரொம்ப நேர்மையா இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா நீ சீட்டிங் பண்ணக்கூடாது. சரி சரி, ஓகே ஓகே, போதும் மாமா. இதை சொல்லிட்டு சந்தோஷ் அங்கேருந்து ஓடி போகிறான். இங்கேருந்து மாமாவும் அப்படியே வெளியே வந்துட்டாங்க. சந்தோஷ் போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க. சந்தோஷ் ஏன் இப்படி ஓடுற? சரி சரி, அதெல்லாம் விடுங்கம்மா. நான் வந்து சூர்யா கூட ஒரு பேட்டில் பண்ணவா? வேணாண்டா. விடுங்க, அவன் அப்படி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறேன். அப்போ எந்த இடத்துல சண்டை போடுவீங்க? வெளியே ரோடில் தான் அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் சந்தோஷ் நின்றுருக்கான், இன்னொரு பக்கம் சூர்யா நின்றுருக்கான். உடனே சூர்யாவோட பாம்பு வெளியே வந்துருச்சு. நீ என்ன காக், வெளியே வா. இப்போ ஸ்னேக்குக்கும் காக்குக்கும் பேட்டில்.